இந்த மீனை பார்த்ததுமே எங்கள் அம்மா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எப்படி நான் ஆய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய மீன், வீடியோவில் பார்த்தா குட்டியாக இருக்குது. இதேமாரி நிறைய மீன் வாங்கினா, பெரிய மீன் வாங்கினாலாம் எங்கள் அப்பா தான் ஆஞ்சு கொடுப்பாங்க. ஆஞ்சு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மாவும் போய் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா தான் முழுக்க முழுக்க மல்லாட்டை எண்ணெய் ஆடுறதுக்காக ஆயா மல்லாட்டை உடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அப்புறமா க்ளீன் பண்ணாங்களா. அதில் இந்த முட்டை மாரி ஒன்று இருக்கும் பாருங்கள், இதை வெடித்தா சவுண்டு வரும். இதேமாரி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்குள்ளே எங்கள் அப்பா கூப்பிடுவாங்க. எதுக்கு கூப்பிட்றாங்கன்னே தெரியாது. ஏன்னு சொல்லுப்பானா சொல்லவே மாட்டாங்க. இங்கே வா இங்கே வான்னுவாங்க. அப்புறம் கிட்ட போனால் தான் இதை போட்டு காலால் மிதிச்சு வரோம் அப்படின்னா பட்டுன்னு வெடிக்கும். அதையும் வெடி. அதுலேருந்து எப்போ எங்கள் அப்பா இந்தமாரி மீன் ஆஞ்சாலும் அப்போ அதில் முட்டை இருந்தால் எனக்கு கூட 3 பேரும் அடிச்சுப்போம். எனக்கு தான் தரணும். அப்புறம் அடுத்து இந்த செனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கும் அடிச்சு போனாங்க. எனக்கு தான் வேணும். ஆனால் இப்போலாம் நான் வந்து இதை பயந்துக்கிட்டே சாப்பிட்றேன். இது நிறையா சாப்பிட்டா போய் ஏதாவது வேலை செஞ்சு விட்ருங்க உடம்புல. அதனால் கொஞ்சமாகவே சாப்பிட்றது. இது சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுதுங்க. இன்றைக்கி தான் பார்க்குறேன், ரொம்ப வருஷம் கழிச்சு. இதுக்கு முன்னால் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா இந்த செனை உள்ள மீன் தான் வாங்கிட்டு வருவாங்க அடிக்கடி. இப்போலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. யாரெல்லாம் இந்தமாரி செனைக்கு இதேமாரி அடிச்சுப்பீங்க, அந்தமாரி அந்த வெடிலாம் யார் இந்த மீன்லேருந்து வெடிச்சிருக்கீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா இப்போ கடைக்கு போகிறாங்க. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதை ஒரு சீட்டில் வாங்கி எழுதிக்கிட்டு 2 பேரும் போகிறாங்க. நான் அவனுக்கு செப்பல் போட்டு விட்றேன்னு அவள் வந்து இவனுக்கு செப்பல் போட்டு விட்றா. எப்பயுமே இவன் தான் அவளுக்கு போட்டு விடுவான். இன்றைக்கின்னு பார்த்தா அவள் போட்டு விட்றா. சரி இதெல்லாம் பெரிய பிள்ளையானா பார்த்துட்டு சிரிச்சிட்டு கிடக்கலான்னு சொல்லிட்டு இதை ஒரு வீடியோவாக எடுத்தேன். கடைக்கெலாம் எங்கேயுமே அனுப்ப மாட்டோம். இங்கே இருக்கும்போது சரி, இங்கே வந்துட்டா இவன் மகிழினி கூட சேர்ந்துட்டு ஜாலியாக போயிட்டு வருவான். சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு திரும்பி வர வரைக்கும் ஊர்லேயே தாங்க நின்றுட்டு இருப்பேன். பயமாக அந்த ரோடு வண்டிலாம் போகுமா, அதனால் இப்போ அனுப்புறதுக்கே பயமாக இருக்கும். ஆனால் அவன் அடங்கவே மாட்டான். போயே தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பானா. சரி ஒரு டைம் மட்டும் போன்னு சொல்லி எப்பயாவது தான் அனுப்பி விடுவேன். இப்போ போகிற வழியில் பாருங்கள், அந்த வீட்டில் போய் பூ பறிக்கிறாங்க. ரோஸு பூ பறிச்சானா செடியோட பிடிங்கிட்டான் பூவை. அதனால் என்ன செய்கிறான், பூவை மட்டும் பறிச்சிட்டு செடியை ஓடி போய் அந்த லாஸ்ட்டில் கடாசுறான் பாருங்கள். அது நான் சிரிச்சிட்டேன் வீடியோவை பார்த்துட்டு. அதில் ஷேக் ஆகி அவன் தூக்கி போட்டது வீடியோவில் கேப்சர் ஆகலை. அடுத்தது அது பூவை பறித்து வச்சுக்கிட்டு ஆள் கொஞ்சம் கிளம்பிட்டாங்க கடைக்கு போயிட்டு வர சொன்னால், கடைக்கு போயிட்டு வரேன்னு பேகெல்லாம் மாட்டிக்கிட்டு போகிற வழியில் என்ன வேலை பார்க்குது பாருங்கள் ரெண்டும். இதுலேயே அவருக்கு வந்து இந்த கிரிமினல் மூளை வேறு. பிடிங்கிட்டு செடியை தூக்கி அந்தாண்ட போட்டு பூவை மட்டும் பறிச்சுட்டு அசால்ட்டாக நடந்து போகுது பாருங்கள் ரெண்டும். அந்த வீட்டுக்காரங்க பார்த்துருந்தா சண்டைக்கு வந்திருப்பாங்க இதோ பண்ண வேலைக்கு. போகக்குள்ளே தான் சரி பூவை பறிச்சுட்டு போச்சிங்கன்னு பார்த்தா, திரும்பி வரக்குள்ளேயே சும்மா இல்லாமல் போய் பூவை பறிச்சு பாருங்க வீட்டுக்காரங்க வெளில வந்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு தான் கேட்டாங்க. ஓடு மகிழினி ஓடுன்ட்டு ஓடேந்து சேர்ந்துட்டான் லோகித். அந்த ஆடியோவை பாருங்கள் நீங்களே. ஒன்றும் சொல்லலை, அவங்களே பறித்து கொடுக்குறாங்க இந்த ரோஸுன்னு சொல்லிட்டு. அது தெரியாமல் இவன் பயந்துட்டு ஓட்டேன்ட்டான். அப்புறம் மகிழினி தான் வாங்கிட்டு வந்து அவள்கிட்டேருந்து வாங்கிட்டு வரான்.